90s கிட்ஸ்னாலே ஃபேவரட் ஸ்நாக்ஸில் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸும் இருக்கும். எல்லாரோட ஸ்கூல் வாசல்லையும் இருக்க பெட்டி கடையில் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இது 90s கிட்ஸ் மட்டும் இல்லைங்க, 2K கிட்ஸ்க்கும் கண்டிப்பாக தெரியும். இந்த பெட்டி கடை பால்கோவா செய்யறதுக்கு 3 பொருள் போதுங்க. 1 கப் கிட்ட பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதே கப்பில் 1/2 கப் கிட்ட சுகர் எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1/4 கப் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெய் எடுத்திருக்கேன், அதை உருக்கிட்டு அது சூடாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பவுடரையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லை ட்ரேல நெய்யை தடவிட்டு அதில் நம்ம அப்படியே ரெடி பண்ணி வச்சிருக்க மாவையும் போட்டு செட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 1/2 hour விட்டுட்டு அப்படியே பீசஸ் போட்டிங்கன்னா சூப்பரான பெட்டிக்கடை பால்கோவா ரெடிங்க. நாக்கில் வச்சதும் சும்மா அப்படியே மெல்ட் ஆகிடும். இந்த சம்மர் ஹாலிடேக்கு வீட்டில் இருக்க உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யும்போது இந்த ஸ்நாக்ஸையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படி லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சின்ன வயசில் இருக்கும்போது இந்த ஸ்நாக்ஸை செய்ய பால் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா என்ன மாதிரி யாரெல்லாம் நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க.